ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். ஸோ நம்ம பார்க்குறது வந்து +2 கெமிஸ்ட்ரியில் 4th யூனிட் ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். இதில் ட்ரான்சிஷன் எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இதில் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஃபஸ்ட்டு ட்ரான்சிஷன் மெட்டல் என்ன நினைக்கிறீங்க? குரூப் 3ல் ஸ்காண்டியமா எஸ்சி. இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3. சரிங்களா? இட் எக்ஸிபிட்ஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +3. ஏன் சார் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக காட்டுது, நிறைய காட்டுது, சில இது கம்மியாக காட்டுது? என்ன காரணம் அப்படின்னா, தெர் ஆர் மோர் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான் அண்ட் எஸ் எலக்ட்ரான். அதாவது டியை வந்து n-1 டி அண்ட் ns எலக்ட்ரான்ஸ். And the energy difference between these two orbitals, அதாவது n-1 d and ns orbitals are fairly close to each other. அதனால தான் அதில் எஸ் ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அடுத்தது டி ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் டிரான்சிஷன் எலிமெண்ட் ஷோஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட், அதில் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். சரிங்களா? The first transition metal scandium exhibits only +3 oxidation state. இப்போ இதில் பாருங்கள், இந்த ஸ்காண்டியம் அப்படிங்கிறது அந்த டயக்ராமில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். எதனாலனா பை லாஸிங் எலக்ட்ரான்ஸ் ஃப்ரம் அந்த டி ஆர்பிட்டாலை மட்டும் n-1 டி ஆர்பிட்டால்னு சொல்லிக்கணும் அண்ட் ns ஆர்பிட்டால்ஸ். ஆஸ் த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் வெரி ஸ்மால். இந்த n-1 டிக்கும் ns ஆர்பிட்டாலுக்கும் இடையே இருக்கிற எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதால தான் ns ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது n-1 டி ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ண முடியும்? ரிமூவ் பண்ண முடியும். அதனால தான் வந்து டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து ஷோஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். ஸ்காண்டியம் அப்படிங்கிறது +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணும். டைட்டானியம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 இதை எக்ஸிபிட் பண்ணும். வெனேடியம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5 இதை எக்ஸிபிட் பண்ணும். குரோமியம் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6 இது வரைக்கும் எக்ஸிபிட் பண்ணும். மேங்கனீஸ் பார்த்தா தான் இந்த 3D சீரீஸ்லேயே அதிகமான ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. 3D சீரீஸில் அது என்ன சார் 3D சீரீஸு? அதாவது இது எல்லாத்துலேயுமே 3D ஆர்பிட்டால் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆகும். அதனால தான் 3D சீரீஸ். அதுக்கு அடுத்த பீரியடில் இருக்கிறது 4D சீரீஸ், அதுக்கு அடுத்த பீரியடில் இருக்கிறது 5D சீரீஸ் அப்படி வரும். இப்போ மேங்கனீஸ் வந்து பார்த்திங்கன்னா +2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணக்கூடியது. இப்போ அதுக்கு அடுத்தது மேங்கனீஸுக்கு அடுத்து என்ன வரும்? அயன். இது 2, 3, 4, 6 வரை 6. கோபால்ட் பார்த்திங்கன்னா 2, 3, 4. நிக்கல் பார்த்திங்கன்னா 2, 3, 4. காப்பர் பார்த்திங்கன்னா 1 and 2. 1 வந்து ஸ்டேபிள். சரிங்களா? ரைட். அடுத்தது அட் த பிகினிங் ஆஃப் த சீரீஸில் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸில் பார்த்தீங்கன்னா +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பிகம்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அட் த எண்ட் ஆஃப் த சீரீஸில். ஸோ இது வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் இன் 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அட் த பிகினிங் ஆஃப் த சீரீஸ் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் ஸ்டேபிள், பட் டுவர்ட்ஸ் த எண்ட் +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் பிகம் ஸ்டேபிள் அது சொல்லணும். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் ஷோஸ் லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் and the middle element with more number of oxidation state. முதல்லையும் கடைசியும் வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது. ஆனால் மிடில் வரக்கூடியதில் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ உதாரணத்துக்கு மேங்கனீஸ் பார்த்தீங்க எத்தனை +7 வரைக்கும் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ இதில் பாருங்கள், த ஃபஸ்ட் எலிமெண்ட் ஸ்காண்டியம் ஹேஸ் ஒன்லி 1 oxidation state, அதாவது +3. The middle element manganese has 6 different oxidation state, +2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் வருது. The last element copper shows the +1 and +2 oxidation state only. சரிங்களா? இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல
இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா யூ காட் 5 மார்க்ஸ், 5 மார்க் கொஸ்டின். அதே மாதிரி 1 மார்க் கொஸ்டின் வந்து மேங்கனீஸ் 3D சீரீஸில் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை எக்ஸிபிட் பண்ணுறது யாருன்னு கேட்பாங்க. மேங்கனீஸ் அது எவ்வளோன்னு கேட்பாங்க. +7 சரிங்களா. +7 எதில் இருக்குன்னா Mn2O7 இதில் இருக்குது. ஸோ Mn2O7 அதில் இருக்குது. +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மேங்கனீஸில், மேங்கனீஸோட காம்பவுண்டில். இப்போ 3D சீரீஸில் மேங்கனீஸ் ஷோஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அந்த டயக்ராமில் இதில் பாருங்கள், அந்த பிக்சர்ஸில் பாருங்கள். 4D சீரீஸில் இதாக ருத்தீனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து +8 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காமிக்கும். 5D சீரீஸில் வந்து உங்கள் அந்த பிக்சரில் பாருங்கள், இட்ஸ் ஆஸ்மியம். ஸோ ஆஸ்மியம் வந்து 5D சீரீஸ் ஆஸ்மியம் ஷோஸ் ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் +8. அப்போ பீரியாடிக் டேபிள் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு +8 தான். அது வந்து 4D சீரீஸில் ருத்தீனியமோ, 5D சீரீஸ் அதுக்கு கீழே வந்து ஆஸ்மியமோ எக்ஸிபிட் பண்ணும். 3D சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸில் எக்ஸிபிட் பண்ணுறது யாருன்னா +7 வரைக்கும் மேங்கனீஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் பற்றி ஓரளவு ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? தேங்க்யூ.